ஹே ஹாய்டா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆரம் ஜின்கான ஒரு நியூ எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் நம்ம ஜின்க்கு ஒரு நியூ எஃப்எஃப் போடுறது. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஸ்டோரி ஃபுல்லாக கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கடா. ஸ்டோரியோட டைட்டில் ஸ்டே வித் மீ. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். இதில் நம்ம ஆரம் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அண்ட் நம்ம ஜின்னுமே அதே மாதிரி தான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அண்ட் நம்ம ஜின் எப்படின்னா ரொம்ப துருன்னு ஜாலியாக இருக்கிற பர்சன். பட் ஆரம் அப்படியே ஆப்போசிட், ரொம்ப கோல்டாக, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ஒரு மாதிரி ரூடாக இருப்பார். அண்ட் ஆரமோட எனிமின்னு சொன்னால் அது ஜின் தான். ஸோ அது ஏன் எதனால் அப்படிங்கிறத ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்கடா அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபியூனரல் ஹால் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஜின் அண்ட் நம்ம ஜின்னோட பிரதர் தான் ஜிமின் அண்ட் ஜங்குக், அப்புறம் நம்ம ஜின்னோட ஃப்ரெண்டு ஹோபி. ஸோ இவங்க 4 பேருமே இருக்கிறாங்க. அங்கே சுற்றி நிறையா மீடியா பீப்புள்ஸ் இருக்காங்க அண்ட் நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே நடுவில் 2 பேர்த்தோட டெட் பாடிஸ் ஃபியூனரலுக்காக வச்சுருக்கு. அதுக்கு முன்னாடி ஜின் அப்படியே ஒரு டியர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்காரு ஸ்ட்ரப்பனா. பக்கத்தில் ஹோபி, டே ஜின் இன்னும் எவ்வளோ நேரம்டா இப்படி பார்த்துட்ருக்க போகிற, டைம் ஆகுதுடா, என்ன ஹோபி பண்ண சொல்கிற, இங்கே இருக்கிறது என்னோடய பேரண்ட்ஸ்டா, நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே எனக்கு இன்னும் டைம் கிடைக்கல, எப்படிடா, டேய் இதெல்லாம் பேசுகிறதுக்கு அப்போ டைம் இல்லை, இப்போ நம்ம பண்ண வேண்டியதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள அப்படி பேசிகிட்ருக்காங்க. அந்த டைமுன்னு பார்த்து அங்கே ஒரு பிளாக் கலர் கார் வந்து நிற்குது. ஸோ இப்போ எல்லோரோட ஃபோக்கஸும் அந்த கார் மேலே தான் இருக்குது. அந்த காரோட டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆரம் தான் அப்படியே ரெட் அண்ட் பிளாக் கோட் சூட்டில் அவ்வளோ அழகாக அப்படியே மாசாக இறங்கி வராரு. கையில் ஒரு மலர்வாளையை வச்சுருக்காரு. ஸோ நேராக வந்துட்டு ஜீனோட அப்பா அம்மாவோட டெட் பாடிக்கு முன்னாடி அந்த மலர்வாளையத்தை வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே அவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுவுமே பேசல, அப்படியே ஒரு உரமாக போய் நின்றுட்டாரு. நம்ம ஆரம் பக்கத்தில் அவரோட பிஏவும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஹோபி அப்படியே ஆரமாக பார்க்குறாரு. ஆரம் எதையுமே கண்டுக்கல. அங்கே இருக்கிற மீடியா எல்லாருமே ஆரம் அந்த தான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அண்ட் அங்கே இருக்கிற பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருமே ஆரமாக பார்த்ததையுமே ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது அவங்களுக்கான அந்த ஃபியூனரெல்லாம் முடித்து எல்லாருமே அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஜின் அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்காரு. அங்கே தூரத்தில் நம்ம ஹோபி ஜிம்மினையும் ஜங்குக்கையும் சமாதானப்படுத்திகிட்ருக்காங்க. ஸோ இப்படி கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே அங்கேருந்து போயிட இப்போது நம்ம ஆரமோட பிஏ, இந்த பக்கம் ஜின், ஹோபி, ஜிமின், ஜங்குக் இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. ஸோ பெருசாக யாருமே இல்லை. இப்போ ஆரம் நேராக ஜின் கிட்ட தான் வராங்க. அதுக்கு முன்னாடி ஹோபி நடுவில் வந்துட்டு, ஆரம் இப்போ இது பேச வேண்டாம், இங்கே பாரு ஹோபி, உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை. ஆரம் ப்ளீஸ், இப்போ சிச்சுவேஷன் சரியில்லை, நீ என்ன பேச போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஜின்க்கு இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளுறியா. ஆரம் தள்ளுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அப்படியே நவுத்தி விட்டுட்டு நேராக ஜின்க்கு முன்னாடி தான் போய் நிற்கிறாங்க. ஜின் எதையுமே பார்க்காம அமைதியாக நின்றுட்டுருக்க. இப்போ ஆரமே அப்படியே ஜின்னை ஒரு செகண்ட் டீப்பாக பார்த்துட்டு, ஜின் அப்படின்ட்டு கூப்பிட ஜின் என்னன்ற மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. ஆரம் அவரோட கோட்டில் இருந்து ஒரு பேப்பர்ஸ் எடுத்து ஜின்கிட்ட கொடுக்க, ஜின் என்ன பேப்பர் இது, படிச்சுப்பார் அப்படின்னு சொல்ல ஜின்னும் அந்த பேப்பர்ஸை படித்து பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அவர் ஃபேஸில் அவ்வளோ கோவம் தெரியுது. அப்படியே திரும்பி ஆரம் முறைச்சிக்கிட்டே, என்ன இது ஆரம், ஏன் என்ன இதுன்னு உனக்கு தெரியலையா என்ன, இது என்னன்னு தெரியுது, ஆனால் இதை எதுக்கு இப்போ என்கிட்ட கொடுக்குற. சாரி மிஸ்டர் கிம் சுக் ஜின், இந்த பேப்பரில் லாஸ்ட்டாக அவங்க டேடோட சைன் இருக்குது, பார்க்கலையா என்ன, அது தெரியுது. இது இங்கே பாரு, இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அண்டு இந்த பேப்பரில் போட்டிருக்கிற மாதிரி இன்னும் 2 டேஸில், வித்தின் 2 டேஸில் நமக்கு மேரேஜ், கெட்டடி வித் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அங்கேருந்து போயிடுறாரு. ஜின்னுக்கா ஒரு மாதிரி கோபமாக இருக்குது. இன்னொரு பக்கம் அவரால் எதுவுமே பண்ண முடியலைங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸாக இருக்கார். இப்போ ஹோபி தான், ஜின் என்ன இதுடா, இதெல்லாம் என்ன, இங்கே என்ன நடக்குது, என்னை சுற்றி என்ன நடந்துகிட்ருக்கு, என் அம்மா அப்பா இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. ஃபர்ஸ்ட் என் அப்பா மிஸ் ஆனார், இப்போ என் அம்மா, அடுத்தடுத்து என்ன நடக்குது என்னோடய லைஃப்பில்,
எனக்கு ஒன்றுமே புரியல ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அதே இடத்துல அப்படியே நீல்லோன்னு போட்டுடுறாரு. ஸோ பக்கத்தில் நம்ம ஜிம்மினும் ஹங்குக்கும் தான் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு மாதிரி தேம்பிக்கிட்டே. ஸோ ஜின்னை அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு ஜின்னோட டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணிட்டே இங்கே பாரு குக்கி ஜிம்மன் ஒன்றும் இல்லை சரியா, இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்ல. இனி எப்பவும் நீங்கள் மாம் அண்ட் டேட் இல்லைங்கிற நினச்சி ஃபீல் பண்ணவே கூடாது சரியா, அழக்கூடாது. ஜிம்மன் ஏன் நீ தான் குக்கியை பார்த்துக்கணும் சரியா. ஏன் அது இருக்கட்டும். இப்போது ஆரம்பியான் என்ன சொல்லிட்டு போகிறாரு எங்களுக்கு ஒன்றும் புரியல. நான் உங்களுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஹோபி என்ன ஜன், இவங்க 2 பேர்த்தையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போ, நீ நான் வரேன் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல ஹோபியும் ஜிம்மினியும் தங்கக்கையும் அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ சின்ன அவர் கையில் இருக்கிற அந்த பேப்பர்ஸை பார்க்குறாரு. பார்த்ததுமே அவருக்கு ஒரு ஃபேக்கான ஸ்மைல் வருது. அதே சமயம் ஒரு கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. அவரோட டியர்ஸ் எல்லாம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர்ஸை பார்த்துட்டே, என்ன எவ்வளோ நாள் தான் என்னை இப்படி வெறுக்க போகிற, நீ நினைக்கிற மாதிரி நான் அந்த தப்பை பண்ணல, அதை எப்படி உனக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல ஆரம். நீ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீ பண்ணதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவாக நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரி இப்போ நைட் டைம் தான், பெருசாக யாருமே இல்லை அந்த ரோட்டில். ஸோ ஜின் மட்டும்தான் தனியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அவருக்கு இந்த வேர்ல்டே ஒரு மாதிரி இருட்டான மாதிரி இருக்குது. அவருக்கு அடுத்து என்ன பண்ணும் அப்படின்றத கூட யோசிக்க முடியல. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக லேசாக காற்றடிச்சிட்ருக்கு. அந்த ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சம் மட்டும்தான், பெருசாக எந்த வண்டியும் கூட போகல. ஜின் அப்படி நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ தூரத்தில் ஒரு பர்சன் ஒரு பிளாக் கலர் மாஸ்க்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒரு பைக்கில் அப்படியே ஜின்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஜின் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு நடந்து கொஞ்சம் தூரத்தில் தான் பீச் இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறாரு. ஸோ போயிட்டு அப்படியே தனியாக அமைதியாக உட்காந்துட்டு அந்த அலையவே பார்த்துட்ருக்க. ஜின் எவ்வளோ நேரம் அங்கே இருக்காரோ அது வரைக்குமே அந்த பர்சன் ஜின் பின்னாடியே தான் சுற்றிட்டுருக்காங்க. சரி டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஆரம் ஆஃபீஸில் ஒர்க்கை பார்த்துட்ருக்க. அவரோட கேபினை வேகமாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் உள்ளே என்டர் ஆகுறாங்க. ஸோ அந்த பர்சன் அவ்வளோ கோபமாக இருக்கார். ஆராமை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே, டேப் சின்னடா பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியுதா, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே உள்ளே வராங்க. ஸோ ஆரம் அந்த பர்சனை பார்த்துட்டு, என்ன ஆச்சு இப்போ எதுக்கு வந்ததும் வராதமாக இப்படி கத்திகிட்ருக்க, நீ பண்ண வேலைக்கு இப்போ என்னடா பண்ண சொல்கிற யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம ஷுக்கா தான். அப்படியே ஷுக்காவை பார்த்து கூப்பிட்றாங்க. ஷுக்கா அவ்வளோ கோவமா அப்படியே அவர் முன்னாடி உட்காந்துட்டு, என்னடா பண்ணி வச்சுருக்க, ஃபியூனரலுக்கு போயிட்டு அக்ரிமெண்ட் பேப்பரை காட்டிட்டு வந்திருக்க, நீ மனுஷன் தானே ஆரம், எப்படி மாறின, இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்ருக்க, டே நான் என்ன, இங்கே பாரு இதை பற்றி தான் பேச வந்தியா, இங்கே பாரு மச்சான் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, எனக்கு ஹோபி ஃபோன் பண்ணி சொல்லும் போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலடா, டேய் உனக்கே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் கொஞ்சம் கூட யோசிக்கலையாடா நீ, அந்த இடத்துல அவன் எப்படி அதை ஃபீல் பண்ணுவான்னு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, உண்மையை சொல்லு, உனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லையா, இல்லை, அப்புறம் எதுக்கு ஆரம் சின்னோட அப்பா அம்மாவை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்க, நான் யார்கிட்டையும் விசாரிக்க சொல்லலையே, ஓ அப்போ சார் எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை, இதை அவனாவது பைத்தியக்காரன் இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு, நான் நம்ப மாட்டேன், ஷுகா நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி இதில் நான் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்போ உண்மையை சொல்லு, நீ தான் சின்னோட அப்பா அம்மாவை, ஏய் என்ன பேசுகிற, அப்போ உண்மையை ஒத்துக்கோ, நான் எதுக்கு ஒத்துக்கணும், நான் அப்படி எதுவும் பண்ணலை, ஸோ அதை ஒத்துக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, எங்கள் பாரு ஷுகா இதை பற்றி தான் பேசணுன்னு இருந்தா இதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, ஸோ நீ வந்த வேலையை பார்த்துட்டு, மச்சான் சொல்லிட்டேன்ல, சரிடா நான் இதை பற்றி பேச வரல, நான் வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்தேன், என்ன அது நீ சொன்னல, ஆமாம் அதுக்கு என்ன இப்போ, சோனாவோட டெத்துக்கு யார் காரணம்னு அதுதான் எனக்கு தெரியுமே, நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா, அது ஏதோ நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க, நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏன் நீ அவனை பார்த்து பேசிட்டு வந்தியா என்ன,
டேய் இல்லை ஆரம், புரிஞ்சுக்கோடா. நான் உன்கிட்ட நிறையா வாட்டி சொல்ல ட்ரை பண்ணிட்டேன். இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குடா. எனக்கு அதில் எந்த நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா நான் அவனை கண்ணு முன்னாடியே பார்த்தேன். டேய் நான் பார்த்தது பொய்ன்னு மட்டும் எனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காத ஷோக்கா. இதுக்கப்புறம் நம்ம பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. வெட்டிங்கில் பார்க்கலாம். டே ஆரமான, நீ ரொம்ப தப்பு பண்ணுற. ஒரு ஃப்ரெண்டாக நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். இப்போவே இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடு. இதுக்கு மேலேயும் இதை கொண்டு போனீன்னா பின்னாடி நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. அப்படி ஒன்று நடந்தால் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீ கிளம்பு. ஒன்றை சொல்லி திருத்த முடியாது. சரி, டே எங்க? அவன் காலேஜ் போயிருப்பான். ஏண்டா, அவன் காலேஜ் போயிருக்கானா வீட்டில் இருக்கானான்னு கூட நீ பார்க்க மாட்டியா? எதுக்கு? அவன் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லையே. டே ஆரம், நீ வர வர ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இதாக இருக்க நீ. டே உன்னோட தம்பிடா. உனக்கே தெரியும் இந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் எவ்வளோ எனிமீஸ் இருக்காங்க உனக்கு. நீ அவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்க. நீ பண்ணுற எல்லாத்துக்கும் உன்னோட ஃபேமிலி தான்டா அஃபெக்ட் ஆகும். உன்னோட ஃபேமிலின்னு பார்த்தா அது டே மட்டும்தான். புரியுதா? இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிகிட்ருக்காத. கொஞ்சமாவது அவனை பற்றி யோசி. அவன் என்கிட்ட புலம்புறான்டா. என் வீட்டுக்கு வரதில்லை, பேசுகிறதில்ல, எதுவுமே இல்லைன்னு. அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான். அவன் சின்ன பையன்டா. இங்கே பரிசுக்கா, அவன் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. அவன் காலேஜ் போகிறான். அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவனே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான். புரியுதா? சும்மா இன்னமும் அவனை குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்ணிகிட்ருக்காத. அவனே அவனை பார்த்துக்க தெரியும். அதுதான் அவனுக்கு தேவை. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசி என்னை டென்ஷன் பண்ணாத. ஆல்ரெடி நானே ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். சரிடா, நான் எதுவும் பேசல. சரி, எப்போ வாக் முடியும்? ஏன் டே, நாளைக்கு உனக்கு வெட்டிங்டா. அதுக்கான ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சர்ச்சுக்கு போயிட்டு ரிங்கை மட்டும் மாற்றிட்டு வந்துட வேண்டியதுதான். என்னடா சொல்கிற? அப்போ யாரையும் இன்வைட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நீ, ஜின் சைடு இருக்கிற பர்சன்ஸ், நம்ம சைடு டீ, அவ்வளோதான். இவங்க மட்டும்தான் இருக்க போகிறோம். எனக்கு இந்த பெருசாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இன்வைட் பண்ணி அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ போகிறோம், ஜஸ்ட் மேரி பண்ணுறோம், வந்துகிட்டே இருக்கோம், அவ்வளோதான். ஆனால் இருந்தாலும் ஆரம், நீ பண்ணுறது எதுவும் எனக்கு சரின்னு படலை. நல்லா யோசிச்சுக்கோ. சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுகாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்படியே தான் அந்த டேவும் போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே வெட்டிங். ஜின்க்கு உயிரே இல்லை. ஸோ ஒரு பாட்டுக்கு அமைதியாக ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்போ ஹோபி தான் அப்படியே உள்ளே வராரு. ஜின் ஒரு மாதிரி உயிரே இல்லாத மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஹோபிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. ஹோபி அப்படியே வந்துட்டு ஜின்க்கு முன்னாடி நீலோன்னு போட்டுட்டு ஜின்னோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஜின் ரொம்ப அமைதியாக இருக்கேன். ஹோபியே, என்னடா ஏன் இப்படி இருக்க? ப்ளீஸ் ஜின், நீ இப்படி இருக்காத. நீ இப்படி இருக்கிறத பார்த்தா ஜிம்னும் உங்களுக்கும் உடஞ்சிருவாங்கடா. நீ தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஸ்ட்ராங்கு. இப்போ நீயே இப்படி இருக்கிறத பார்த்தா அவங்க இன்னும் கஷ்டப்படுவாங்க ஜின். என்னால் முடியலடா. நான் இன்னும் எவ்வளோ தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரே நாளில் என்னோடய அப்பா அம்மா, அடுத்து இப்போ என்னோடய மேரேஜ். இதெல்லாம் எதுக்குடா? ஏன்ப்பா எதுக்குடா ஆரம்பிக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தாரு? ஆஃபீஸ், ப்ராப்பர்ட்டிஸ், கம்பெனிஸ் எல்லாத்தையும் எப்படி ஆரம்பிக்கிட்ட? அதுவும் என்ன மேரேஜ், இதெல்லாம் எப்போ நடந்துச்சு ஓபி? எனக்கு எதுவுமே தெரியல. டேட் ஏன்ட்டு எதுவுமே சொல்லலை. டிஜின், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? ஆக்சுவலி அங்கிள் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் தான் அங்கிள் என்னை வர சொல்லியிருந்தார். என்னடா சொல்கிற? ஆமாம், நான் அங்கிளை பார்க்க ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அங்கே போனதுக்கப்புறம் அங்கிள் என்கிட்ட சில விஷயங்களை சொன்னாங்க. அது என்னால் புரிஞ்சிக்க முடியல. அப்போ எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. அங்கிள் எதை நினச்சி இப்படிலாம் பேசுகிறாரு, எதையோ பார்த்து பயந்த மாதிரி பேசினார். ஃபர்ஸ்ட் நான் அதை ஏதோ ஒரு நர்வஸில் பேசுகிறாருன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்கிட்ட அவர் எல்லாத்தையுமே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, இப்போ ஹோபி தான் அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அவரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்தா ஜின்னோட அப்பா தான். ஸோ ஹோபியும் அட்டன் பண்ணிவிட்டு, அங்கிள், என்ன அங்கிள் திடீர்னு என்ன கூப்பிட்ருக்கீங்க? ஹோபி, நீ எங்கே இருக்க? அங்கிள் கொஞ்சம் வேலையா? சரி,
எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் வரியா? ஆஃபீஸ்க்கா? என்ன அங்கிள், ஜின் இருக்கானா என்ன? இல்லை ஜின் இல்லை, நான் உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும். ஓகே அங்கிள், இருங்க ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஹோபியும் நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா அங்கே ஜினோட அப்பா ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துட்ருக்காரு. ஹோபி இதை பார்த்துட்டு, என்னாச்சு அங்கிள், ஏன் அவன் டென்ஷனாக இருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமாக என்ன? வந்துட்டியா? அது வந்து ஹோபி, என்ன அங்கிள் சொல்லுங்கள். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்வேன், அது நீ எப்படியாவது ஜின்க்கு சொல்லி புரிய வைக்கணும். என்ன அங்கிள், அதை நீங்கள் ஜின்கிட்டே சொல்லலாமே. இல்லைப்பா, இப்போது என்னால் ஜின்கிட்ட பேச முடியாது. ஆக்சுவலி நான் இப்போது ஒரு ஒர்க் விஷயமா ஃபாரின் கிளம்ப வேண்டியது இருக்குது, அதனால தான். ஆனால் அங்கிள், நீங்கள் என்கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக, இல்லை எனக்கு அவன்கிட்ட இதை பற்றி சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. என்ன அங்கிள், என்ன விஷயம் சொல்லுங்கள். இந்த கம்பெனி அண்ட் இந்த ப்ராஃபிட்ஸ், அப்புறம் ஜின், வீடு, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நான் வேறு ஒருத்தங்கக்கிட்ட ஒப்படைக்க போகிறேன். வேறு ஒருத்தங்கக்கிட்டயா? ஏன் அங்கிள், என்னாச்சு திடீர்னு? ஏதாவது லாஸ் ஆகிடுச்சா, இல்லை ஏதாவது ரீசனா, இல்லை யாராவது உங்களை த்ரெட்டன் பண்ணுறாங்களா? இல்லை ஹோபி, ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது வந்து அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்க தெரில. அது எப்படியாவது நான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அது கொஞ்சம் டைம் வேணும். அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் நான் லூஸ் பண்ணிடணும்னு பயமாக இருக்குது. ஸோ இதை ஒரு சேஃபான இடத்துல நான் ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஆறாம் அந்த ரூமுக்குள்ளே உள்ள வராரு. ஸோ ஹோபி ஆறாமை பார்த்துட்டு, அங்கிள் ஆறாம், நான் தான் வர சொன்னேன். ஆறாம், சொல்லுங்கள், எதுக்கு என்ன வர சொன்னீங்க? அது நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னது தான். இதில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், இதில் நான் சைன் கூட பண்ணிட்டேன். இதை நீ இனி பத்திரமா பார்த்துக்கணும். எனக்கு உன்னை தவிர வேறு யாரையும் நம்ப முடியல. ஆனால் இதை நீங்கள் உங்கள் பையன்கிட்டே கொடுக்கலாமே. இல்லை, இப்போதைக்கு என்னால் ஜின்கிட்ட எதையும் சொல்ல முடியாது. அண்டு இது ஜின்கிட்ட இருந்தால் அது அவனுக்கு இன்னும் ஆபத்தாக தான் இருக்கும். என்றைக்கோது ஒரு நாள் அவன் இது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கும் போது கண்டிப்பாக அவன் என்னை தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஆனால் என் பையன் சேஃபாக இருக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆறாங்கிட்ட பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆறாம் அந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்டு, ஓகே நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் கேட்டது ரெடி ஆகிடுச்சு இந்த அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேப்பரை தனியாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேப்பரை மட்டும் ஆரம் வாங்கி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிக்கிட்டே, குட் அப்படின்னு சொல்ல ஹோபிக்கு ஒன்றும் புரியல. அங்கிள், இங்கே என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹோபி, இங்கே பாரு, நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் நீ தான் ஜின்க்கு எல்லாமே. அண்டு ஆரம் எல்லாத்தையும் பார்த்துப்பான். கண்டிப்பாக ஜின் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது அவன் ரொம்ப ப்ரோக் ஆகிடுவான். நீ தான் அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி ஆரம்க்கும் ஜின்க்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும். என்ன, ஆரம் ஜின்க்கு மேரேஜா? அங்கிள், நீங்கள் என்ன விளையாடுறீங்களா? உங்களுக்கு தான் எனக்கு எல்லாமே தெரியும். நான் ஆராமை கூட ஒத்துக்க வச்சிட்டேன். ப்ளீஸ் எப்படியாவது ஜின்னை பேசி ஒத்துக்க வச்சிரு. அண்டு இதற்கான டாக்குமெண்ட் இது. நீ இதை ஜின்கிட்ட எப்படியாவது கொடுத்துரு. ஹேலா அங்கிள், கண்டிப்பாக என்னால் முடியாது, இதை நான் பண்ண மாட்டேன். ஜின் எவ்வளோ உடஞ்சி போவான்னு உங்களுக்கு தெரியுமா இந்த விஷயத்தில்? ஏன் இப்படி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இதுக்கு என்ன அவசியம் இருக்குது? ஹோபி ப்ளீஸ், என்னால் இப்போ எதுக்கு இது சொல்ல முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நான் இதையெல்லாம் ஒரு காரணத்தால் தான் பண்ணுறேன். என்னை விட ஆரம் நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் எல்லாத்தையும் ஆரம் கிட்ட ஒப்படைக்கிறேன். ஜின்க்கு கண்டிப்பாக இது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டார். சோபி என்ன நடக்குதுன்னே தெரியல. சோபி இது எல்லாத்தையுமே ஜின்கிட்ட சொல்கிறாரு. ஜின்னுக்குமே புரியல ஏன் அவங்க அப்பா அப்படி பண்ணாங்க அப்படின்றது. சோபியும், இங்கே பாரு ஜின், அங்கிள் என்கிட்ட சொன்னதெல்லாம் நீ ஆரம்ப மேரேஜ் பண்ணிக்கணும். நீயும் ஜங்குக் ஜிமின் 3 பேரும்
சேஃபாக இருக்கணுன்றது மட்டும்தான். ஐ திங்க் அங்கிளுக்கு ஏதோ பெருசாக நடந்திருக்கணும், இல்லை அவர் யாரையாவது த்ரெட்டன் பண்ணியிருக்கணும். மேபி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இஷ்யூ கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே ஆரம்பம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நீ ஆரம்பம் மேரேஜ் பண்ணிக்கோ. இப்போதைக்கு உனக்கு இருக்கிற ஆப்ஷன் அது மட்டும்தான். இந்த பிஸ்னஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நீ ரெக்கவர் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீ ஆரம்பம் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டா எனக்கும் நீ ஏதோ ஒரு இடத்துல சேஃபாக இருக்கன்ற நம்பிக்கை இருக்கும். நீ சொன்ன மாதிரியே இங்கே என்ன நடக்குதுன்றதை நானும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். அன்களோட டெத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதையும் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேயா? அது வரைக்கும் நீ கொஞ்சம் காமாறு, ரெடியாக இப்போது, இதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு ஹோபி சின்ன அப்படியே காம் டவுன் பண்ணிவிட்டு ரெடியாகிட்டு அப்படியே எல்லோரும் கிளம்பி நேராக சர்ச்சுக்கு தான் வராங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி ஷுகா, டே, நம்ம ஆரம் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ நம்ம ஜிமின், ஹோபி, ஜங்குக் எல்லோரும் சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் ஆரம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி தான் இருக்கார். எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவர் பெருசாக எதையும் கண்டுக்கவே இல்லை. நம்ம டே தான் ஜின்கிட்ட வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, ஏன் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு டே கேட்க, சுஜின் டேவோட ஹெட்டை ரப் பண்ணிக்கிட்டே நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த வெட்டிங்கும் முடியுது. ஸோ எல்லாருமே ஆரமோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஜின் அப்படியே கார்லேருந்து இறங்கிட்டு ஆரமோட வீட்டை பார்க்குறாங்க. ஸோ அந்த வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் யாருமே அங்கே இல்லை, ஒரே ஒரு மெய்டு தவிர. நம்ம அந்த மெய்டு, ஆரம், டே இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. எப்போயாச்சும் தான் சுகா அங்கே வந்து ஸ்டே பண்ணுவார். ஸோ இப்படி ஜின் அந்த வீட்டை வச்சக்கண்ணிட்டு தான் பார்த்துட்ருக்காரு. ஆரம் ஒரு மாதிரி எப்படி நிற்க போறியா இல்லை உள்ளே வர போறியா? இந்த வரேன் அப்படி சொல்லிவிட்டு ஜின் அப்படியே அந்த வீட்டை பார்த்துட்டே நடந்து வராரு. அவர் மைண்டுக்குள்ளே எதேதோ ஓடுது. முன்னாடி நிறையா விஷயம் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. அவர் சைல்டுஹுட்டில் இந்த வீட்டுக்கு வந்த ஞாபகம் தான். அதுக்குள்ளே அவரோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஆரம் இதை நோட் பண்ணிவிட்டு, என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கோ ஆரம்? சில்ல பழசெல்லாம் ஞாபகம் வருது போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறாரு. ஜெனுக்கு புரியுது ஆரம் என்ன கேட்குறாங்கன்னு. ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காம, ஆமாம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இந்த வீட்டுக்கு எப்படி வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. இன்னும் நீ எதிர்பார்க்காதது நிறையா உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குச்சு. அது எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கா அப்படின்னு சொல்கிறாரு. ஜின் லைட்டாக சிரிச்சிட்டு, இது வரைக்கும் நான் இழக்கணுன்றது எதுவும் இல்லை ஆரம். எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. எனக்கு இனி எதை பார்த்தும் பயம் இல்லை. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணிக்கோ அப்படி சொல்லிவிட்டு ஜின் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட, ஆரம் அப்படியே நின்றுட்டு ஜின் போகிறதே பார்த்துட்ருக்காரு. ஷுகா, என்னடா என்ன அப்படி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை, பார்ப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போய்ட்றாங்க. ஸோ ஆரம் நேராக அவர் ரூமுக்கு போய்ட்றாரு. ஸோ ஜின் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் தான் நின்றுட்டுருக்க. பட்டே தான், என்ன நிற்கிறீங்க? ஏன் டே? அதுதான் ஆரம் ஹியாங்கோட ரூம், நீங்கள் மேலே போங்க. அது இல்லை பரவாயில்ல, நீங்கள் போங்க, எதுவும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்ல ஜின் சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. இப்போ பக்கத்தில் நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் அமைதியாக நின்றுட்டுருப்பாங்க. டே தான், டே மூச்சி, என்ன கரடி, என்னடா ஏதோ யாரையோ பார்க்குற மாதிரி பார்க்குற? நீ நானும் ஃப்ரெண்ட்ஸுன்றது உனக்கு தெரியும் தானே? டே அது தெரியுதுடா, இங்கே என்னடா நடக்குது? திடீர்னு என்னோடய ஹேங்கை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இப்படி வந்து உன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. டே இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தது தானே? எதிர்பார்த்தேன்டா, ஆனால் இவ்வளோ சீக்கிரமாவா? இங்கே பாரு, இப்போ உனக்கு இதில் சந்தோஷமா இல்லையா? எனக்கு ஹாப்பி தான், ஆனால் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக நின்றுட்டுருக்காரு. அவர் யாருக்கிட்டேயுமே பேசியிருக்க மாட்டார். டே ஒரு செகண்ட் ஜங்குக்கு பார்த்துட்டு, டே என்ன இப்போ ஏன்டா இப்படி இருக்கான்? ஏன் உனக்கு தெரியாதா? அது தெரியுது. இப்படி உருனே உட்காந்துட்ருப்பானா? சர்ச்சில் கூட எதுவுமே பேசலை, என்கிட்டயாவது பேசலாம்ல? டே கொஞ்சம் அடக்கி வாசி. அவனே ஆல்ரெடி கொலை காண்டில் இருக்கான், இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல். ஸோ தேவையில்லாமல் அவன்கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்காத. போடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இடவரோட பேசிகிட்ருக்க. இப்போ ஜங்குக் தான், செமன் என்ன குக்கி, ரூம் எங்கே இருக்குது? டே
அதான் அங்கே தான் இருக்குது, போக சொல்லு அப்படின்னு சொல்ல ஜங்குக் பாட்டுக்கு நேராக ரூமுக்கு போய்டுறாரு. சிப்பட்டே தான் டே நீ என் கூட வா. எங்கடா வாடா என் ரூமுக்கு, ஓ ரூமுக்கு இது வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜிம்மின் அப்படியே கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் நம்ம ஜின் தான் நேராக ஆரமோட ரூம் முன்னாடி நின்றுட்டு டோர் லாக்கில் இருக்குது. ஸோ லாக் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்க. ஸோ ஹோபி தான் என்னடா இல்லைடா அது நீ போ எல்லாமே சரியாயிடும், எதனா கால் பண்ணு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜின் அங்கேயே விட்டுட்டு ஹோபியும் வந்து கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ ஜின் மெதுவாக அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ லாக்லாம் ஆகல, சும்மா தான் சாத்தியிருக்கு. ஸோ ஜின் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ ஆரம் அவர் பாட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து லேப்டாப்பில் ஏதோ பண்ணிகிட்ருக்க. ஸோ ஜின் என்ன பண்ணுறதேன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ ஆரம் தான் சின்ன எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே நிற்க போகிற, இப்படி என் முன்னாடி நின்று என்னை இன்டேட் பண்ணாமல் இங்கேருந்து கொஞ்சம் போறியா அப்படின்னு சொல்ல ஜின் ஆரம் அது ஜஸ்ட் லீவ், உன்னோட ரூம் இது கிடையாது, பக்கத்தில் இருக்குது, உன்னோட திங்ஸ் எல்லாம் அந்த ரூமில் தான் இருக்குது, ஸோ நீ அந்த ரூமுக்கே போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஜின்னும் எதுவும் பேசாமல் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுறாங்க. இப்போ ஆரம் அப்படியே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற வார்ட்ரோப்பை தான் திறக்கிறாரு. அதில் ஜின்னோட ஒரு க்யூட் ஃபோட்டோ பெருசாக ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்கு. அதை பார்த்துட்டு உன்னை நான் இப்படி இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வருவேன்னு நீ எதிர்பார்க்கலல்ல, இன்னும் நிறையா இருக்குது ஜின், வெயிட் பண்ணு, இன்னும் நீ பார்க்க வேண்டியது, நீ அனுபவிக்க வேண்டியது நிறையவே இருக்குது. இதை விட ஒரு பெரிய பெயினாக நான் உனக்கு கொடுப்பேன். ஒருத்தங்களை இழந்தால் அதோட வலி எப்படி இருக்குன்றது இப்போ தானே உனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த வலி இன்னும் உனக்கு அதிகமாகும், ரெடி ஆகிக்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்ருக்காரு. ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் பாட்டு ஃபோன் போடுறேன். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்டு முக்கியமான விஷயம், இந்த பாட்டு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்கும், போக போக எல்லாமே நான் கிளியர் பண்ணிடுறேன்டா. ஓகேவா, டாட்டா, பை பாய்.